ஜனவரி 7, 2025 செவ்வாய்க்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு 9 இடத்துல நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. அதில் பர்டிகுலராக குறிப்பாக திபெத்தில் 7.1 அப்படிங்கிற மேக்னிடியூட் அளவுக்கு நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 95 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே ஒரு மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. அந்த நிலநடுக்கம் பக்கத்தில் இருக்கிற நேபாள், இந்தியா, பூட்டான், சீனாவோட சில பகுதிகள் எல்லா இடத்துலையுமே உணரப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நிலநடுக்கத்தோட எபிசென்டர் நேபாள், திபெத் இதோட பார்டரில் உருவாயிருக்கு. நேபாளை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கம் அப்படிங்கிறது அங்கே புதுசு கிடையாது. நேபாளில் ஏன் அடிக்கடி நிலநடுக்கம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில ஜாகிரபிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேபாளில் தான் அடிக்கடி நிலநடுக்கம் வருதா, இல்லை உலகத்தில் வேறு சில பகுதிகள்லையும் இந்த மாதிரி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிலநடுக்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே அந்த வீடியோவில் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்த்துருப்போம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நேபாளில் எப்படி நிலநடுக்கம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாம் அதில் சொல்லியிருப்போம் உலகம் 7 மேஜர் பிளேட்ஸ் அப்புறம் சில மைனர் பிளேட்ஸால் உருவானது அப்படின்னு பேசியிருப்போம். இந்த பிளேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நகர்றதுனால 3 விதமான விளைவுகள் ஏற்படும். ஒன்று கன்வர்ஜன்னா ஒரு பிளேட்டு மேலே இன்னொரு பிளேட் மோதுறது. இன்னொன்று டைவர்ஜனா ஒரு பிளேட்டை விட்டு இன்னொரு பிளேட் பிரிகிறது. இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஒரு பிளேட்டு மேலே இன்னொரு பிளேட்டு உரசிட்டு போகிறது. இந்த 3 விதமான நிகழ்வுகள் நடக்கிறதுனால அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அதனோட விளைவுகளும் இருக்கும். நேபாளில் நிலநடுக்கம் ஏற்படுறது காரணம் இந்த கன்வர்ஜென்ட் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம 7 மேஜர் பிளேட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 7 மேஜர் பிளேட்ஸில் முக்கியமான 2 பிளேட் என்ன அப்படின்னா யூரேஷியன் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். இதில் இந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் யூரேஷியன் பிளேட் மேலே மோதும்போது கன்வர்ஜென்ட் ஆக்டிவிட்டி நடக்குது. பொதுவாக இந்த கன்வர்ஜென்ட் ஆக்டிவிட்டியில் என்ன நடக்கும்னா எர்த்தோட மேல் அடுக்கான க்ரஸ்ட் அழியும். ஏன் எர்த்தோட க்ரஸ்ட் அழியும் அப்படின்னா ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட் மோதும்போது ஒரு பிளேட் கீழேயும் இன்னொரு பிளேட் மேலேயும் போயிடும். இந்த மாதிரி அந்த மோதுற நிகழ்வு நடக்கும்போது பிளேட் மூழ்கிற அந்த இடத்த சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் யூரேஷியாவும் ஆல்ரெடி ஒட்டி தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ தான் அது ஒட்டி இருக்குது, அதுவும் ஒட்டி இல்லை, மோதிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நம்ம இந்திய துணைக்கண்டம் வேற இடத்துல இருந்தது. 225 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா ஆஸ்திரேலிய கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐலாண்டாக இருந்தது. அதாவது மிகப்பெரிய தீவாக இருந்தது. அந்த டைமில் இந்தியா ஏசியா கூட கிடையாது. இந்தியாவையும் ஏசியாவையும் தெத்திஸ் அப்படிங்கிற கடல் பிரித்து வச்சுருந்தது. அதுக்கப்புறம் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியா தன்னோட வடக்கு நோக்கிய நகர்வை ஆரம்பிச்சது. இந்த நகர்வு எப்படி உருவாச்சு அப்படின்னா பேஞ்சியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அது உடஞ்சி அதுலேருந்து இந்தியா பிரியும் போது அந்த நகர்வு நடந்தது. அப்புறம் 40லேருந்து 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏசிய நிலப்பரப்பு மேலே இந்தியா மோத ஆரம்பிச்சது. அப்படி மோதும்போது உருவானது தான் இப்போ நாம் பார்க்குற இமயமலை. இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பூமியோட தென் துருவத்தில் தான் இருந்தது. நமக்கு தெரியும் பூமியை ஈக்குவேட்டர், அதாவது பூமத்திய ரேகை 2ஆக பிரிக்குது. ஒன்று நார்த்தன் ஹெமிஸ்பியர், இன்னொன்று சதர்ன் ஹெமிஸ்பியர். தமிழில் சொல்லணுன்னா வட அரைக்கோளம், இன்னொன்று தென் அரைக்கோளம். இப்போது நாம் வேர்ல்டு மேப்பை எடுத்து பார்த்தோம், இல்லை குளோபை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வட அரைக்கோளம், அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். ஆனால் 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வட அரைக்கோளத்தில் இல்லை, அது இருந்தது தென் அரைக்கோளம். யூரோஷியன் பிளேட் மேலே இந்தியன் பிளேட் மோதும்போது ஒரு பயங்கரமான அழுத்தத்தை உருவாக்குனதுனால ஹிமாலயா உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த அழுத்தம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஹிமாலயா இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த 2 பிளேட்டும் மோதின இடம் தொடர்ந்து அதிர்வுகள் நடக்கக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடத்துல தான் நேபாள் அமைஞ்சிருக்கு. நேபாள் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் நாம் சொன்ன இந்த 7 மேஜர் பிளேட்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று கன்வெர்ஜ் ஆகுதோ அங்கெல்லாம் எர்த்குவேக் நடக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. இந்த இமயமலை தொடர் அமைஞ்சிருக்கிற பகுதியை ஆல்பைட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரேசியாவுக்கு தெற்கு பக்கமாக இருக்கிற பகுதிகளை தான் ஆல்பைட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய எர்த்குவேக்கில் 17% இந்த பகுதிகளில் தான் நடக்குது. இந்த பெல்ட்டானது ஜாவா, சுமத்ரா பகுதிகளில் ஆரம்பித்து ஹிமாலயா, மெடிட்டரேனியன் அப்படின்னு அட்லாண்டிக் பகுதி வரைக்கும் போகுது. இந்த பெல்ட்டில் சுமத்ரா அமைஞ்சிருக்கிறதுனால தான் 2004 9.1 அப்படிங்கிற அளவுக்கு எர்த்குவேக் ஃபார்ம் ஆகி சுனாமி உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட 2,30,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி நேபாளும் இந்த பெல்ட்டில் தான் இருக்குது, பாகிஸ்தானும் இந்த பெல்ட்டில் தான் இருக்குது. பாகிஸ்தானில் கூட 2005 7.6 அளவுக்கு எர்த்குவேக் உருவாச்சு. கிட்டத்தட்ட 80,000 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த
ஆல்பைட் பெல்ட் தவிர்த்து எர்த்குவேக் நடக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சர்க்கம் பசிபிக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கிட்டத்தட்ட 81% நிலநடுக்கம் வந்து நடக்கும். இந்த பகுதியில் தான் உலகத்தில் மிகப்பெரிய வல்கானிக் ஆக்டிவிட்டி, அதாவது எரிமலை வெடிப்புகளும் நடக்கும். இந்த ரிங் ஆஃப் ஃபயர் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ஓசனோட ரிம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பசிபிக் ஓசனை சுற்றி எங்கெல்லாம் இந்த டெக்டானிக் பிளேட்டோட பவுண்ட்ரிஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் வந்து உருவாயிருக்கும். ஏன் இங்கே எர்த்குவேக் வருதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்வர்ஜென்ட் ஆக்டிவிட்டினால் ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட் மோதி அங்கே சப்டக்ஷன் ஜோனை உருவாக்கிடும். இந்த ஏரியாவில் நடந்த முக்கியமான நிலநடுக்கம் என்னன்னு பார்த்தோம்னா 1960 சிலியில் 9.5 அப்படிங்கிற அளவுக்கு நிலநடுக்கம் பதிவாயிருந்தது. ரிங் ஆஃப் ஃபயரும் ஆல்பைட் பெல்ட்டும் இருக்கிற இடத்துல மக்கள் அதிகமாக வாழ்கிறதுனால நிலநடுக்கம் ஏற்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிகமாகுது. இன்னொரு தகவல் என்னென்னா, அதிர்வுகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள்லேயே முக்கியமான நாடு ஜப்பான். இந்த ஜப்பானும் நாம் இப்போ பார்த்த மாதிரி பசிபிக்கோட ரிங் ஆஃப் ஃபயரில் தான் அமைஞ்சிருக்கு. அங்கே பிலிப்பைன் பிளேட், ஒக்கினாவா, அமூரியன் அப்படிங்கிற 2 பிளேட்டையும் சப்டெக்ட் பண்ணுது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எர்த்குவேக் அப்படிங்கிறது ஒரு தினசரி நிகழ்வு. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த அதிர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜப்பான் மிகப்பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஜப்பான் ஐலாண்டை சுற்றி சீஸ்மோ மீட்டர்ஸ் அப்படின்னு அதிர்வுகளை உணரக்கூடிய 1000 கருவிகளை அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த கருவி மூலமாக சின்ன அதிர்வு ஏற்பட்டாலும் மக்களுக்கு ஃபோனில் மெசேஜ் போயிடும், டிவியில், ரேடியோஸில் எல்லா இடத்துலையும் அதுக்கான தகவல் போயிடும். ட்ரெயின் ஓடிட்டு இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை முன்னாடியே அறிவிக்கிறதுக்கான வசதிகளை அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிறதுனால நிலநடுக்கத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு வசதியாக இருக்குது.